சொன்னோன்னே அன்னைக்கு வந்து என் கையில் இருந்த ஒரே ஒருத்தர் வந்து கமல் சார் மட்டும்தான். நான் சைன் பண்ணப்போ. ஓகே. படத்தில் வந்து கேஸ்டிங்கிறது வந்து அவர் மட்டும்தான். அதுக்கப்புறம் 10 நாளைக்குள்ள மீதி எல்லா ஆர்டிஸ்ட்டையும் உள்ளே கொண்டு வந்தோம். கொண்டு வந்துட்டீங்க. கொண்டு வந்துட்டோம். ஓகே. கொண்டு வந்துட்டு 10வது நாள் ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டோம். என்ன சார் சொல்கிறீங்க? சைன் பண்ணதுலேருந்து 10வது நாள் ஷூட்டிங் ஆரம்பித்து நான் ஸ்டாப்பாக இது ஒரு பக்கம் வந்து ஷூட் பண்ணிகிட்டே இருப்பேன். இன்னொரு பக்கம் எடிட்டிங் போயிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் மியூசிக் கம்போசிங் போயிட்டே இருக்கும். நைட்டு இதெல்லாம் அட்டன் பண்ணுவேன். அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே இந்த பக்கம் சாங்ஸ் ஓகே பண்ணுவேன். அந்த பக்கம் வந்து எடிட்டிங் போயிட்டு காலையில் 3-4 மணி வரைக்கும் எடிட்டிங்கில் உட்காந்து அதுக்கு முன்னாடி வந்த வரைக்கும் அதை வந்து எடிட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு திருப்பி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிடுவேன். 7 மணிலேருந்து ஷூட்டிங்கு. ஏற்கனவே தலை சுற்றுது சார். அந்த மாதிரி போய் அதை முடித்து போஸ்ட் ப்ரொடக்ஷனும் முடித்து எல்லாம் இது பண்ணி 80வது நாள் வந்து படம் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க தேட்டரில் ஆடியன்ஸு. ஓ, அது மாதிரி பண்ணுவோம். அது வந்து ஆல்மோஸ்ட் 3 மாதத்துக்குள்ள ஆமாம் மொத்த ப்ராடக்ட்டுமே வந்துருச்சு. 80 நாள் யாருக்குமே தூக்கம் கிடையாது.